இயேசுவை நீங்க விசுவாசிக்கிறீங்களா, நம்புறீங்களா? ஒரு அற்புதத்தை செய்வார். உள்ள மரிச்சிட்டுன்னு சொன்னா கூட நான் சொல்லுவேன், நான் மரித்ததை குறித்து நான் பேச மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர், அவர் ஜீவனை கொடுக்கிறவர். உன் பிள்ளை உயிரோட எழும்புன்னு சொல்லுவேன். கடந்த நாட்கள்ல கூட சிலர் பேசினப்போ டாக்டர் வந்து 3 மணி நேரம் தான் கெடு கொடுத்துருந்தாங்க. இந்த 3 மணி நேரத்தில் உங்க பிள்ளை மறைச்சு கேன்சர் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து 4th ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிடுச்சு. 18 வயசுல இருந்த ஒரு வாலிப பெண். அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த 3 மணி நேரத்தில் அந்த பிள்ளை கண் விழிச்சதுன்னா தான் நாங்க என்ன செய்ய முடியும், அதுக்கு வந்து கேரண்டி சொல்ல முடியும், ஏதாவது ஒன்று பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஆனா அவங்க பேசிட்டு இருக்கிற பொழுது ஆவியானவர் சொல்ற, இல்ல அதுக்கு இது மறுத்து பேசு. ஏன்னா அவர் ஜீவனை இல்ல, மரித்த இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினவர் பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? வேதம் சொல்லுகிறது, அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்வார் என்று சொன்னால் சாவுக்கியமான உங்கள் சரீரங்களும் உயிர்ப்பிக்கப்படும். அப்ப ஜீவனுள்ள ஆராதனை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறன்னா ஜீவனை தான் பேசணும். அதே 3 மணி நேரத்தில் என் ஆண்டவர் உங்க மகளுக்கு ஜீவனை கொடுப்பார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டேன். இந்த சகோதரி சொன்னா நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னாங்க. அதே போல டாக்டர் கொடுத்த அதே கேடு அதே நேரத்தில் அதே 3 மணி நேரத்தில் அந்த மகள் வந்து அவங்க கண் விழிச்சாங்க. அல்லேலூயா.